இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம பூர்வீக இடத்தோட பத்திரத்தை நீ தானே திருடி கொண்டு போய் வசுந்தரா கிட்ட கொடுத்த? சொல்லுடி, நீ தான் கொடுத்தியா? இல்லங்க. அண்ணனோட கைரேகைய வெத்து பத்திரத்துல வச்சு நீ தான் கொண்டு போய் அந்த வசுந்தரா கிட்ட கொடுத்திருக்க, அப்படித்தானே? உண்மையை சொல்லுடி, இல்ல உன்னை கழுத்தை நெரிச்சு அப்படியே கொன்றுவேன். சொல்றி, சொல்றி. சொல்ல போறியா இல்லையா? உயிரோட விடக்கூடாதுடி. சொல்ல போறியா இல்லையா? அமைதியா இருங்கம்மா. நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. இவ இப்ப பதில் சொல்லியே ஆகணும். சொல்லல நான் விட மாட்டேன். ஏய் சொல்றி, சொல்றீங்கறல்ல, சொல்லு. ஐயோ, நான் எடுக்கலங்க. ஏய் பொய் சொல்லாதடி. தனாவும் அப்புவும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். தனா, நீ சொன்னது உண்மைதானே? சொல்லு, சொல்லுதானா? சித்தப்பா, இத பத்தி பேச வேண்டாம். பேசாம அது எப்படி பேசாம இருக்க முடியும்? ஏமாமா, உங்களுக்கு கூட இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கானா என்கிட்ட சொல்லாம விட்டுட்டீங்கல்ல? இவதான் திருடிங்கிறது அண்ணன் அன்னைக்கு தெரியுமா தெரியாதா? அம்மா, நீங்களாவது சொல்லுங்கம்மா, அண்ணனுக்கு இது தெரியுமா தெரியாதா? ஓ, யாரும் சொல்ல மாட்டீங்கல்ல? நான் இப்பவே அண்ணனுக்கு போன் பண்ணி இவ பண்ண வேலையை சொல்லிடுறேன். அவசரப்படாத. இந்த விஷயம் ரகுவுக்கும் ஜானகிக்கும் தெரியும். என்னம்மா சொல்றீங்க? அண்ணனுக்கு தெரியுமா? தெரியும். ஐயோ, அண்ணனுக்கு தெரிஞ்சுமாமா இவளை வீட்டுக்குள்ள இன்னும் இருக்க விட்டுருக்காரு. நீ உன் அண்ணனை பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க? இதோ இந்த மாதிரி காட்டு கத்தலா கத்திட்டு இருக்கியே, உன்ன மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண சொல்றியா? அந்த வசுந்தரா பணத்தை குடுக்கறேன்னு சொன்னதுனால இவ தப்பு பண்ணிருக்கா. டேய், என்ன இருந்தாலும் இவ நம்ம வீட்டு பொண்ணுடா. இவளுக்கு அதை தப்புன்னு உணர வச்சு நல்லது எதுன்னு சொல்லி திருத்தி கொண்டு வரணும்னு சொன்னான். நீ என்னடா இவ்வளவு வெட்டிடுவேன் விரட்டிடுவேன்னு சொல்லிட்டு இருக்க? அப்போ இந்த விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குல்ல? அப்போ ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்சீங்க? சொன்னா நீ இப்படிதானே கத்துவ. உடனே நீ இப்படி அடிக்க போவ. சண்டை பெருசாகும்னு பயந்துதான் ரகு உன்கிட்ட இதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னான். ஓ, அந்த நேரம் நீங்க 2 பேருமே போலீஸ் லாக்அப்ல இருந்தீங்க. ஏமா, என்னமா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க எல்லாரும்? இந்த விஷயத்தை எத்தனை நாளைக்குமா என்கிட்ட இருந்து மறைக்க முடியும்னு நினைச்சீங்க நீங்க எல்லாரும்? ஏய், நீ என் பொண்டாட்டியா இந்த வீட்டு மருமகளா இருக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாதுடி. கிடையவே கிடையாது. இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. வாடி. அக்கா, என்னக்கா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ இவள அண்ணனே மன்னிச்சு விட்டுட்டாருல, இந்த தப்ப திருத்திக்கிட்டு ஒழுங்கா இருக்கன்னு சொல்லிருக்கா. இப்பன்னு பார்த்தா அண்ணன் வேற வீட்டுல இல்ல. இந்த நேரம் பார்த்து நீ இஷ்டத்துக்கு அராஜகம் பண்ணிட்டு இருக்க. பார்வதி இங்கதான் இருப்பா. அக்கா, என்னக்கா பேசிட்டு இருக்க நீ? ஒரு பினாமிய வச்சு அண்ணனோட முதுகுல குத்துன ஒருத்திக்கு நம்ம வீட்ல இருந்து பத்திரத்தை திருடி கொண்டு போய் ஒருத்திக்கு கொடுத்திருக்கா. இவளுக்காக நீ இவ்வளவு சப்போர்ட் பண்ணி வரணுமாக்கா? அப்படிப்பட்டவ இந்த வீட்ல இருக்கணுமாக்கா? இங்க பாரு, முடிஞ்சு போன விஷயத்தை திரும்ப திரும்ப ஆரம்பிக்காத. பார்வதி இந்த வீட்ல தான் இருப்பா. எதுவா இருந்தாலும் அண்ணன் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கலாம். இப்போதைக்கு எதுவும் பேசி வளர்க்காத. ஒரு விஷயம் சொல்றேன் எல்லாருக்கும். இவ மட்டும் இந்த வீட்ல இருந்தான்னு வைங்களேன், இந்த வீடு விளங்கவே விளங்காது. அதோட இந்த வீட்டையே நாசம் பண்ணிடுவா. அத பாத்துக்கிட்டு இருக்க சக்தி எனக்கு கிடையாதுப்பா, எனக்கு கிடையாது. அதோட இவளோட முகத்தை பார்க்கவோ இவளோட குடும்பம் நடத்தவோ முடியவே முடியாது. இவ இந்த வீட்ல மட்டும் இருந்தான்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நான் உசுரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லை.
டேய் சிவா என்னடா பண்ற என்ன பண்றீங்க சிவா, மாமா இப்படி பண்றீங்க மச்சான் மாமா வேணாம் மாமா பண்ணீங்க யார் கரெக்டாதீங்க மச்சான் மாமா மச்சான் ஐயோ ஐயோ ஐயோ, சிவா. மாமா மச்சான் என்ன மச்சான் விடுங்கம்மா புரியாது மச்சான் இப்படி பண்ணிட்டீங்க? என்னடா நினைச்சிட்டு இருக்கற நீ அறிவுங்கிறது கொஞ்சமாவது இருக்கா நீ இப்படி எல்லாம் முட்டாள்தனமா பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் ரகு உன்கிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னான் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கற நீ உனக்குன்னு பொண்டாட்டி புள்ளன்னு குடும்பம் இருக்கு உனக்குன்னு நாங்க இத்தனை பேர் இருக்கோம் யோசிக்க மாட்டே நீ என்ன பாக்குற இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கைய வாழ்றத நினைச்சு உனக்கே அசிங்கமா இல்ல? ஏய் என்னடி நீ வா போன்னு ஒருமையில பேசுற உன் வயசு என்ன ஏன் வயசு என்ன ஏச்சி, உன் வயசுக்கு தகுந்த மாதிரியா நடந்துக்கிற நீ? ஒரு குடும்பத்தை அழிக்கிறதையே பொழப்பா வச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு மரியாதை ஒரு கேடு. என் சித்திய விட்டே பத்திரத்தை திருட வச்ச. அந்த வசுந்தராவோட கதி என்னாச்சுன்னு பார்த்தல. இப்போ என் சித்திய வச்சே எங்க குடும்பத்தை பிரிக்க பாக்குற. இது நல்லதில்ல உனக்கு. என் முன்னாடி விரல் ஒசத்தி பேசுறியா நீ உன்ன ஏய், ஏமா என்னமாச்சு? என்கிட்டயும் உன் வேலையை காட்டுவியா? உன்ன மாதிரி வேலை வெட்டி பார்க்காம 3 வேலையும் உட்கார்ந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு பட்டு புடவை கட்டி கார்ல உலாத்திக்கிட்டு வரேன்னு நினைச்சியா? ஸ்போர்ட்ஸ் கேர்ள் பேட்மிண்டன் விளையாடி விளையாடி இருக்கிற கை இது. தனா, இந்த சேட்டையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எலும்பு முறிச்சிருவேன். இவ்ளோ தைரியம் உனக்கு? தனா என்னாச்சு? விஷ பாம்பு வாசலோட போனா விட்டுறலாம். வீட்டுக்குள்ளே வரணும்னு நினைச்சா அதை அடிச்சுதானே துரத்தணும். சரி சரி, அவங்க கையை விடு.